கேவலமா நடந்துக்கிறாங்க அபூர்வா. விதவ சம்பிரதாயம் செய்யறேன்னு சொல்லிட்டு சாரதாவை 4 பெண்களை வச்சு அவங்களுடைய பொட்டை எடுத்து வளையல் எல்லாம் உடைச்சு கொடுமைப்படுத்துறாங்க. முதல்ல இதுக்கு ஒத்துக்காத சாரதா பூரணியை கொண்டுன்னு மிரட்டினோடனே வேற வழி இல்லாம உட்காந்துட்டுறாங்க. இந்த மாதிரி கேவலமான சம்பிரதாயம் செய்யறதை பார்த்துட்டு பிந்துவும் கிருஷ்ணாவுடைய அம்மாவும் தடுக்க முடியாம கண்ணீர் வடிக்கிறாங்க. சாரதாக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குது அபூர்வாவுக்கு. அந்த பெண்கள் சாரதா தாலியை கலட்ட வர்றாங்க. இன்னொரு கை தடுக்குது. அதுதான் நம்ம பூமி. ஹீரோ மாதிரி சரியான சமயத்துல வர்றாங்க பூமி. சாரதாத்தியோட தாலி மேல யாராச்சும் கைய வச்சீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பூமி. அவங்க அப்பா பூமியை தடுக்கிறாரு. அதுக்கு பூமி சொல்றாங்க, என்னப்பா நீ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் அமைதியா இருக்காரு. அபூர்வா சொல்றாங்க, நீ சின்ன பிள்ளை, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு அப்பாவிய நீங்க இவ்வளவு கேவலமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. யாராச்சும் கைய வச்சீங்க அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, யாராச்சும் கைய வச்சா தானே, அப்ப நான் கைய வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவோட தாலியை பறிக்கிறதுக்குன்னு வர்றாங்க. வச்சாங்க பாருங்க பூமி ஒரே அபூர்வா கணக்குல அப்படியே சுத்தி போய் சரச்சந்திரா மேல போய் விழுறாங்க அபூர்வா. அவர் கத்துறாரு பூமி அப்படின்னு. பூமி திரும்ப அப்பா அப்படின்னு கத்துறாங்க. என்ன உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்களை இப்படித்தான் மரியாதை இல்லாம நடத்துவியா, அடிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. பூமி சொல்றாங்க, யாரு அம்மா, இவளா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மானா என்னன்னு தெரியுமா, அம்மாங்கிறதுக்கு அர்த்தமா தெரியுமா இவளுக்கு? அம்மானா முதல்ல பொறுமையான குணம் வேணும், மன்னிக்கிறதுக்கு தெரியணும். இவளுக்கு ஏதாவது ஒரு குணம் இருக்காதுல்ல, இவளை போய் அம்மான்னு சொல்றீங்க. இவளுக்கு அம்மாங்கிற தகுதியே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்தா இப்படி அவங்க புருஷன் உயிரோட இருக்கும் போதே அவங்க தாலியை அறுக்கிறதுக்கு பாப்பாளா இவ அப்படின்னு. உடனே மீரா பூமி நீ அனாவசியமா இந்த விஷயத்துல தலையிடாது. அபூர்வா அண்ணி எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாரதா இத்தனை நாள் எனக்கு அநியாயம் பண்ணிட்டு இருந்தா, என் வாழ்க்கையில புகுந்து எனக்கு துரோகம் பண்ணா அப்படிங்கிறாங்க. யாருக்கு யாரு துரோகம் பண்ணாங்க அத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பூமி. கிருஷ்ண பிரசாத் மாமா தாலி முதல்ல கட்டினது யாருக்கு, உங்களுக்கா அவங்களுக்கா? நீங்க எல்லாம் நியாய அநியாயத்தை பத்தி பேசுறீங்களா? உண்மையில யாருக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு? பூமி மாதா மாதிரி பொறுமையா இருக்கிற சாரதாத்தைக்கு தான் அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அவங்க மட்டும் எனக்கு நியாயம் வேணும், என் ஹஸ்பண்ட் 2வது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கோர்ட்டுக்கு போனா யாருக்கு நியாயம் கிடைக்கும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனாலும் யாருக்கு நியாயம் கிடைக்கும்? உங்களுக்கா அவங்களுக்கா? உங்க வீட்டு மரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை கூட அவங்க அமைதியா தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பூமி சொல்ல சொல்ல மீரா கொஞ்சம் அமைதியாறாங்க. இப்படி பூமி பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை கிருஷ்ண பிரசாத் வர்றதுக்கு முன்னாடி பூமியாவது சாரதாவை காப்பாத்தினாங்களே. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.